ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் ஷேர் டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்த வாரம் ட்ரேடுக்கு இந்த வாரமே எப்படி நம்ம வந்து ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாக்கை ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஒரு ஈஸியான மெத்தட் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சரியா? நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்கக்கூடிய கொஸ்டின் இதுதான். நீங்கள் எப்படி ப்ரோ ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறீங்க, எப்படி எடுத்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து லாஸ்ட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாக்ஸை பேஸ் பண்ணி நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ ப்ரீவியஸாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செக்டார் வைஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். செக்டார் வைஸாக ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணுவேன். வந்து ஃப்யூச்சரில் எந்தெந்த ட்ரெண்ட் வரும் அப்படிங்கிறத கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணிக்கிட்டு அது ரிலேட்டடான ஸ்டாக்ஸை வந்து சூஸ் பண்ணுவேன். அதுக்கு பெரும்பாலும் நான் யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனர் வெப்சைட், அதே மாதிரி இந்த செக்டார் வைஸாக சூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில வெப்சைட். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணேன், இந்த ஃபில்டர் பண்ணேன். ஸோ அதுக்கெலாம் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். கிட்டத்தட்ட மினிமம் ஒரு 4-5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் ஒரு 10 ஸ்டாக்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்க முடியும். ஸோ அப்படிலாம் ஸ்பெண்ட் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ரீசெண்டாக ஒரு சில மெத்தட் நான் வந்து ஃபாலோ பண்ண தொடங்கியிருக்கேன். ஸோ அதை தான் இந்த வீடியோ வந்து கவர் பண்ண போகிறோம். சரியா? ஸ்டாக் ஃபில்டர் பண்ணுறதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறீங்க, ஆர் 1 or 2 டே ஹோல்டு பண்ணுற மாதிரி ட்ரேட் பண்ணுறீங்க, ஆர் ஸ்விங் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எந்த மெத்தடில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் முன்னாடியே வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி ஓரளவு சூஸ் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டாக ஒரு ஐடியா இருக்கும். அந்த பாயிண்ட்டுக்கு மார்க்கெட் வரும்போது ஆர் அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி அப் ஆகும்போது ஈஸியாக வந்து என்ட்ராக முடியும். சும்மா எதுவுமே நீங்கள் ஃபில்டர் பண்ணல, அனலைஸ் பண்ணிலாம் வைக்கல அப்படின்னா, ஒரு திங்கக்கிழமை ட்ரேட் எடுக்க போகிறீங்கன்னா காலையிலேயே வந்து கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ அப்படிலாம் வந்து ட்ரேட் தயவு செய்து பண்ணாதீங்க. சரியா? சாட்டர்டே சண்டே வந்து ஸ்டாக்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி வாட்ச் லிஸ்ட்டை போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் அடுத்த வாரம் ட்ரேட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ஒரு கிளியர் ஐடியாவோட கிளியர் ட்ரேட் பிளானோட நம்மளால் வந்து ட்ரேட் பண்ண முடியும். சரியா? ஸோ இது வந்து எல்லாரும் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் அனலைஸ் நிஃப்டி பற்றி நம்ம வந்து வீடியோ போட்டிருந்தோம். அந்த சோன்லேருந்து ரிவர்ஸ் ஆகணும். மார்க்கெட் வந்து அந்த சோனில் இருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. சரியா? நான் வந்து ஷார்ட் டேர்மில் ரிவர்ஸ் ஆகும், ஐ மீன் 1 or 2 டேஸில் ஆர் 1 வீக்லேயே ரிவர்ஸ் ஆகும்னு நினச்சேன். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா அது 1 or 2 வீக்ஸ் டைம் எடுத்து தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. காரணம் என்னென்னா, இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்ம் ஆகி அடுத்து ஒரு ஹேமர் கேண்டில் ஃபார்ம் ஆகி அதுக்கு பிறகு பிரேக் அவுட் பண்ணி திரும்ப அப் ஆகிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இந்த சோனில் இருந்து. சரியா? நிஃப்டியை நம்ம அனலைஸ் பண்ணுறது பல விதத்துக்கு. நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடாக இருக்கலாம், ஆப்ஷன் ட்ரேடாக இருக்கலாம், ஸ்டாக்ஸ் ஹோல்டு பண்ணி வச்சுருந்தா கூட நிஃப்டி பேங்க் நிஃப்டி மூவ்மெண்ட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நல்லா ஒரு புல்லிஷாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து ப்ராஃபிட் லாஸ் வந்து அதை பேஸ் பண்ணியும் வரும். சரியா? ஆக்சுவலி ஃபேக்ட் என்ன அப்படின்னா, ஸ்டாக்ஸ்லாம் எப்படி மூவ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகும். ஆனால் ஓவரால் அனலைஸ் நம்ம பண்ணுறதுக்காக நம்ம வந்து இண்டெக்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா? நிஃப்டி பேங்க் நிஃப்டி இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த வீக் வந்து இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்க புல்லிஷ் கேண்டில் வந்து புல்லிஷாகவே முடியுது அப்படின்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணி ஆல் டைம் ஹை போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரே பாயிண்ட் என்னன்னா, அந்த சென்டிமெண்ட் பாயிண்ட், அதாவது 20,000 கீ லெவல். ஸோ அந்த கீ லெவல் வந்து ஒரு சென்டிமெண்ட் பாயிண்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ அந்த லெவலை பிரேக் அவுட் பண்ணி போச்சுனாலும் நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நெகட்டிவ் சைடு நம்ம அனலைஸ் யோசிக்கணும் அப்படின்னா, இந்த வீக் கேண்டில் இப்போ வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்குது. ஆனால் நாளைக்கோ நாளை கழிச்சோ அப்படி நெகட்டிவாக மாறி க்ளோஸ் வச்சுனா மட்டும்தான் டவுன் சைடுக்கு பாசிபிள். ஸோ ஓவரால் அதிகபட்ச வாய்ப்புகள் அப் சைடு போகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரியா? சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஸ்டாக்ஸ் எப்படி ஃபில்டர் பண்ணலாம்? அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது என்னென்னா ட்ரேடிங் வியூ. என்ன ட்ரேடிங் வியூவா? இந்த வெப்சைட்டில் எப்படி ஃபில்டர் பண்ண முடியும் அப்படின்னு நினைப்பீங்க. ஸோ இதில் ஈஸியான ஆப்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து இருக்குது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். சரியா? ஸோ இதில் நீங்கள் வந்து ட்ரேடிங் வெப்சைட்டில் ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிருங்க, கம்யூனிட்டின்னு போங்க. அதில் ட்ரேட் ஐடியாஸ் அப்படின்னு வந்து இருக்கும். இதில் எஜுகேஷன்லாம் நிறைய இருக்குது. சரியா? அதில் வந்து ட்ரேட் ஐடியாஸ் போங்க. ஸோ ட்ரேடிங்லாம் புதுசுனா கூட நீங்கள் நிறைய விஷயங்கள் இதில் கற்றுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கூட எஜுகேஷனலாம் இருக்கும். சரி, இதில் ட்ரேட் ஐடியாஸுக்குள்ளே போய்கிட்டு ஸ்டாக்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போய்க்கோங்க. இந்த ஸ்டாக்ஸ்ன்னு போயிட்டிங்கன்னா இதில் வந்து இந்தியன் ஸ்டாக்குன்னு எனக்கு இருக்குது. நீங்கள் புதுசாக யூஸ் பண்ணும்போது மேபி உங்களுக்கு வேறு கண்ட்ரி ஸ்டாக்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அதில் நீங்கள் போய்கிட்டு இந்தியன் ஸ்டாக்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஒன்ஸ் வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இது கீழே ஐடியாஸ் அப்படின்னு இருக்கும். அது கீழே பாருங்கள், நிறைய சார்ட் டெய்லி வந்து இங்கே அப்லோட் ஆகிட்டு இருக்கும். இதெல்லாம் யார் பண்ணுறது அப்படின்னா ட்ரேடர்ஸ், டே ட்ரேடர்ஸாக இருக்கலாம், ஸ்விங் ட்ரேடர்ஸாக இருக்கலாம். ஸோ இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவங்க ட்ரேட் பண்ண போகிற சார்ட்டை அனலைஸ் பண்ணி ட்ரேடிங் வியூவில் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸை நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தேடி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து ஓரளவு அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கதும் உங்களோட அனலைஸும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட அனலைஸும் ஓரளவு மேட்ச் ஆகுது, இதே மாதிரி அப்பாகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த அனலைஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது.
அது மட்டும் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டாக்கு புதுசாக தான் வந்துருக்கீங்க, டெக்னிக்கலாலாம் வீக்காக தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி சார்ட் அனலைஸ்லாம் கொஞ்சம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே உங்களுக்கே நீங்களே ஓனாக அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ அதுக்கு இந்த பேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ஷார்ட்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இதில் இருந்து ஸ்டாக்ஸ்லாம் ஃபில்டர் பண்ணி என்னோட அனலைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும் அந்த ஸ்டாக்ஸில் என்ட்ரி கிடச்சுன்னா வந்து ட்ரேட் எடுப்பேன். சரியா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று. அடுத்து இதுலேயும் செக்டார் வைஸாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சில ஆப்ஷன் இருக்குது, ப்ரைஸ்ன்னு இருக்குது, ஏர்னிங் கலண்டர். இது வந்து ப்ரைஸ் ஐ திங்க் மியூச்சுவல் ஃபண்டுன்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டு. இதில் வந்து நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட்லாம் நல்லா ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்த டேட்டாஸ்லாம் இதில் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து டிவிடெண்ட், இந்த டீட்டெயில்ஸ், இதே மாதிரி விஷயங்கள் நிறைய டேட்டாஸ் இதில் பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப், ஸ்மால் கேப், ஸோ இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரி. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் போன ஒரு வீடியோலேயே நம்ம வந்து சொல்லியிருப்போம், துறை ரீதியாக எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு வந்து சொல்லியிருப்போம். ஸோ நம்ம டெலகிராம் குரூப்பில் முன்னாடி ஒரு போஸ்ட்டை நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ இந்த கோத்ரேஜ் குரூப்பு கீழே எத்தனை கம்பெனி இருக்குது, டோரண்ட் இந்த குரூப்பு கீழே எத்தனை கம்பெனி, ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அதானி குரூப்பில் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் பயங்கரமான ரிட்டர்ன் எடுத்தாங்க. உங்களுக்கு தெரியும், 10-15 மடங்கு ரிட்டர்ன்லாம். ஆனால் நம்ம பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த செக்டார்லாம் நல்லா பூம் ஆன பிறகு டாப்பில் போய் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆவாங்க. ஸோ என்னையுமே அப்படி பண்ணக்கூடாது. இந்த செக்டார்லாம் வந்து முன்கூட்டியே அப்பாகும்னு தெரியுதா, அது ரிலேட்டடான நியூஸ்லாம் வருதா, கொஞ்சம் ஃபண்டமெண்டலாக நீங்கள் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஆர் டெக்னிக்கலாக சார்ட் வந்து ரொம்ப டவுன் சைட்லேருந்து ரிவர்சல் ஆகுதா, அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு செக்டார் வைஸ் அனலைஸுங்கிறது ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ இதில் கொஞ்சம் நிறைய ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி போன வீடியோலையும் கொஞ்சம் ஒரு வெப்சைட்டில் எப்படி பார்க்குறது அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். இதில் அடுத்த மெத்தட் நான் வந்து சொல்கிறேன். சரியா? ஸ்டாக் ஃபில்டர் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. ஸோ நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சில மெத்தட்ஸ் தான் வந்து நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். சரியா? சரி, ஓகே. இதில் செக்டார் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் டேட்டாஸ் எவ்வளோ மார்க்கெட் கேப்லாம் இருக்குது. ஐ திங்க் இதில் ஹை மார்க்கெட் கேப் சூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ட்ரில்லியன் இங்கே பாருங்கள், ஃபைனான்ஸில் தான் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க பீப்புள்ஸ், ஓவரால் ஸ்டாக் மார்க்கெட் கேப். ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து லோ மார்க்கெட் கேப்பும் நீங்கள் வந்து எடுக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து ஹை மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். லோ மார்க்கெட் கேப்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்ச இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஏரியாவில் இருக்காங்கன்னா நீங்களும் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா பெருசாக வந்து லாஸ் ஆகாது. ஏன் அப்படின்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எல்லாருமே செல் அடிச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். ஸோ அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஏதாச்சும் ஒரு பேட் நியூஸ் வந்தால் தான் நடக்கும். இதில் நெகட்டிவ் விஷயம் என்னென்னா, அதிகமான இன்வெஸ்டர்ஸ் இருக்கக்கூடிய செக்டாரில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெருசாக பம்பாகியும் போகாது. ஏன்னா இப்போ 1000 பேர் இருக்காங்க, 500 பேர் வந்து பை பண்ணணும்னு நினைப்பாங்க, நல்லா மார்க்கெட் அப் பண்ணுவாங்க, மற்ற 500 பேர் வந்து செல் பண்ணி டவுன் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் பெரிய லெவலில் மூமெண்ட்டும் வந்து இருக்காது, ஸ்டேபிள் க்ரோத் தான் வந்து இருக்கும். சரியா? அதே இது ஸ்மால் செக்டார், ஐ மீன் ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டார் மார்க்கெட் கேப்லாம் இருக்குது அப்படின்னா அந்த செக்டார் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுலேயும் ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டர்ஸ் வந்து பெரிய செக்டார்ஸை விட கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செக்டார் ரிலேட்டடான நியூஸஸ்லாம் நல்லா வருது, அந்த செக்டார் வந்து ஃப்யூச்சரில் நல்லா போக போகுது அப்படின்னா சடனாக வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. இன்க்ரீஸ் ஆகும்போது என்னென்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் பம்பாகி அப்பாகி போகும். அதே மாதிரி நெகட்டிவ் நியூஸ் வந்தாலும் அடிச்சு ஃபுல்லாக டவுன் ஆகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அங்கே லோ இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறதுனால. சரியா? ஸோ இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இதில் ஒரு சில டேட்டாஸ்லாம் நீங்கள் வந்து பார்க்கலாம். வால்யூம், ஒன் டே வால்யூம், எந்த செக்டாரில் அதிகமான வால்யூம் வந்து டே ஐ மீன் இந்த கடைசி 1 நாளில் வந்து ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ஷன், ஸோ இதிலெல்லாம் நிறைய வந்து ட்ரேட் ஆகிருக்கு. வால்யூம்ங்கிறது வந்து எல்லாருமே பை பண்ணிகிட்ருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது, செல் பண்ணாலும் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சேஞ்ச், இந்த இதில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் ஒன் டேயில் எந்த செக்டாரில் வந்து அதிகமான ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத இதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து நீங்கள் வந்து இப்போ கம்யூனிகேஷன் செக்டார் வந்து இன்றைக்கி 1.4% அப் ஆகிருக்கு. ஸோ அப்போ அதுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா அதுக்குள்ளே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஏரியா அந்த சேஞ்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வெரானியம் கோல்டு, ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து
நான் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருந்த ஸ்டாக் ஆக்சுவலி நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இதே மாதிரி என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் வந்து இன்றைக்கி நல்லா அப் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கும், சிலது வந்து டவுன் சைட்லேயே இருந்தது இப்போ தான் ரோஸ் ஆக தொடங்கும். ஸோ அப்படிலாம் உள்ள இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நிறைய செக்டார் இருக்குது. நீங்கள் நமக்கு வந்து என்ன செக்டார் வந்து நல்லா இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன், ஸோ இதுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா என்னெல்லாம் இருக்குது, அதானி போர்ட்ஸ், ஸோ லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதிலே நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். இதை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது டைரெக்டாக அந்த க்ரோத்தை மட்டும் பார்த்து எடுக்க மாட்டோம். ஸோ இதுலேயே நிறைய டேட்டாஸ் இருக்குது. டிவிடெண்ட் பார்க்கலாம், இன்கம் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம், இதெல்லாம் முக்கியமானது. பேலன்ஸ் ஷீட் தான் வந்து முக்கியமானது. ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் எல்லாம் பார்த்து அவங்க வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்காங்களா, அதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணிக்கிட்டு வால்யூம் நல்லா இருக்கா, மார்க்கெட் கேப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன் மார்க்கெட் கேப் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கணும்னா, ரொம்ப லோ மார்க்கெட் கேப் ஸ்டாக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா பம்ப் அண்ட் டம்ப் இருக்கும். பெருசாக அப் ஆகலாம், பெருசாக டவுன் ஆகலாம், இந்த மாதிரிலாம் வந்து நடக்கும். அந்த ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருந்தால் தான் லோ மார்க்கெட் கேப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, ட்ரேடிங் வெப்சைட்டில் நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ணுற வெப்சைட்லேயே உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஐ திங்க் நிறைய பேருக்கு, ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு என்ன டாப்பிக்கில் நம்ம வீடியோ போடலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.